டால்ஸ்டாய்ஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள் மாதிரியான ஒரு கதையை என் வாழ்நாளே படித்தது கிடையாது. அந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கக்கூடிய கதையை என்னோட 18-19 வயதில் படித்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ முறை படிச்சிருப்பேனே சொல்ல முடியாது, அவ்வளோ முறை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அந்த கதையினுடைய ஏதோ ஒரு இடத்துல இதை விட ஒருத்தர் இலக்கியத்தில் எழுத முடியாதே அப்படிங்கிறது தோணுது. ரொம்ப அழகான அந்த கதையில் என்ன அப்படின்னா, கதையினுடைய தலைப்பு தான் அந்த கதைக்கான பெரிய வசீகரம். அது வந்து வெண்ணிற இரவுகள் அப்படின்னு. அது என்ன வெண்ணிற இரவுகள் அப்படின்னா, இரவினுடைய நிறத்தை குறிப்பதற்காக அல்ல. ரஷ்யாவில் ஜூன் ஜூலை மாதங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவிலும் சூரியன் ஒளிரும், இரவிலும் சூரியன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இப்போ கனடாக்கோ ரஷ்யாக்கோ போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே 11 மணி 12 மணி, சில நாட்கள் 1 மணி 2 மணி வரை கூட இரவில் சூரியன் இருக்கும். இரவிலும் சூரியன் இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, அதை கொண்டாடுவாங்க. அந்த நாட்கள் தான் வெண்ணிற நாட்கள், அதுதான் வெண்ணிற இரவு. இன்னொன்று, வெண்ணிற இரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தூக்கம் இல்லாத உறக்கம் இல்லாத இரவு. காதலுற்றவர்களுடைய இரவுங்கிறது கனவுகளால் நிரம்பியது, அது உறக்கமற்ற இரவுன்னு சொல்றது. அதுதான் இந்த நாவல். 4 இரவுகளையும் ஒரு பகலையும் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய புத்தகம் அது. ஆனால் எவ்வளவு பேரால் வாசிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு மொழியில் வந்திருக்கு அப்படின்னு அதை தேடி பார்த்தேன். குறைந்தபட்சம் அவங்க சொல்கிறாங்க 20 கோடி பேர் படிச்சிருப்பாங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க.